சரி. ஆனா என்னென்ன செஞ்சிருக்கிறீங்க இந்த மக்களுக்காக? அப்படின்னு ஒரு சிறந்த கேள்விய கேட்டீங்க. இப்ப நாங்க எங்க பாயிண்ட்க்கு வர்றதுக்கெல்லாம் முன்னாடி 2 பேரும் பேசுனாங்க இல்லையா? அண்ணனும், அப்பாவும் பேசுனாங்க. அப்ப அண்ணனும், அப்பாவும் தொடர்ச்சியாக பாத்தீங்களா? அண்ணன், அப்பா, அண்ணன் சீமான் மாதிரியே பேசுறாங்க சகோதரி. அப்ப தொடர்ச்சியாக ரோடு போட்டோம், சாலை அமைச்சோம், ரோடு போட்டோம், பாலம் கட்டணும். ரோடு பத்தி நெறைய பேசுனாங்க. ரோடு போட்டத பத்தி பேசுனாங்களே ஒழிய, மக்களுக்கு சோறு போட்ட திட்டம் ஏதாவது பேசுனாங்களா? இல்ல, இல்ல, இல்ல. இல்ல, மிக முக்கியமான விஷயம். இல்ல, இல்ல, இல்ல. நான் குற்றச்சாட்டு வைக்கல. நான் குற்றச்சாட்டு பேசினா கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். வேற ஆப்ஷன் இல்ல. நான் குற்றச்சாட்டே வைக்கல. இல்ல நீங்க இந்த ராணிப்பேட்டையினுடைய வளர்ச்சிக்காக மக்களுக்காக போராடி இருப்பீங்க. கொண்டு வந்து போராட்டம் எதுல இருந்து பிறக்குது? மக்களுடைய தேவையில இருந்து பிறக்குது, பிரச்சனைகள்ல இருந்து பிறக்குது. என்ன செஞ்சிருக்குன்ற சொல்றாங்க. ஹாஸ்பிடல் கொண்டு வந்திருக்காங்க, சாலைகள் கொண்டு வந்திருக்காங்க, குடிநீர் நான் சொல்றேன். எங்களுடைய தேவைகள் இருந்து போராட்டம் பிறக்குது. மக்களுக்கான அடிப்படை தேவை போய் சேரல. அதனால கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு நாம் தமிழர் கட்சி கடந்த 5 ஆண்டு காலத்துல கொடுத்த திங்கள் மனுவின் எண்ணிக்கை மட்டுமே 280 மனு. இந்த 280 மனுல 10 மனுக்கு தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்ப இந்த 280 மனுவுக்குள்ள என்னென்ன பிரச்சனை அதெல்லாம் வாசிக்க முடியாது, நேரம் இல்ல. அப்ப முக்கியமான சில பிரச்சனைகளை பேசுவோமே. ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய பிரதான பிரச்சனை என்ன? குரோமியம் கழிவு. இந்த குரோமியம் கழிவை முறையாக என்கின்ற அகற்றணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி பல முறை மனு கொடுத்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம், தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு விடிவும் இல்லை. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சோழிங்கர் பணப்பாக்கத்துல டிபிஜேங்கிற ஒரு கம்பெனி அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்ல இருந்து அத்துமீறி மணல்கள் அள்ளினாங்க சட்டவிரோதமா. அந்த மணல்களுக்கு அள்ளின அந்த குழிகள் இருக்கு இல்லையா, அந்த மரண குழிகளை மனித உடல் கொண்டு நிரப்பும் போராட்டம் நாங்க ஒரு போராட்டம் அறிவிச்சோம், நடத்தினோம். அதன் விளைவாக அரசாங்கம் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சு இறுதியில அந்த டிபிஜேன் கம்பெனி அந்த செயல் திட்டத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப அவ்வளவு நாங்க போராடி இருக்கிறோம். ஆற்று மணல் கொள்ளைக்கு எதிராக போராடி இருக்கிறோம், கனிம வள கொள்ளைகளுக்கு எதிராக போராடி இருக்கிறோம். ஏன் நம்ம அனந்தலை மலையை உடைச்சு கடத்தக்கூடிய அந்த விஷயத்தை நாங்க போராடி இருக்கிறோம். அந்த போராட்டத்துல நான் உட்பட நாம் தமிழர் உறவுகள் கைது செய்யப்பட்டிருக்கோம். இப்ப 20 நாளைக்கு முன்னாடி. இப்ப தொடர்ந்து நாங்கள் மக்களுக்காக போராட்ட களத்தில் நிற்கின்றோம். ராணிப்பேட்டை நகராட்சியுடைய சீர்கெட்ட நிர்வாகத்தை கண்டிச்சு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போராட்டம் நடத்தணும். மேல் விஷயத்தை சேர்ந்த மக்களுடைய ஒரு 3000 மக்களுக்கு குடியுரிமை பட்டா தரேன், வீட்டு மனை பட்டா தரேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா உடனே சாதிக் பாஷா நகரை இடிச்சு தள்ளினாங்க. அந்த மக்களோட நாங்க நின்றுக்கிறோம். அந்த மக்களுக்காக நாங்க போராடி இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலைகள் தன்னுடைய அந்த கழிவுகளை பாலாற்றுல நேரடியா திறந்து விட்டுச்சு. அதை எதிர்த்து நாங்க போராடணும், சட்ட போராட்டம் செஞ்சோம், தொடர்ந்து நாங்கள் போராடினோம். அதன் விளைவாக இன்றைக்கு 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுச்சு. கொஞ்சம் குறைஞ்சபட்ச மனசாட்சியோடையாவது அந்த நிறுவனங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியுடைய தொடர் போராட்டம்.